வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஓப்போவோட ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் வந்து பார்க்க போகிறோம். எங்கிட்ட இருக்குது ஓப்போ என்கோ ஏர் 5. இது வந்து 3299 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃபரில் நீங்கள் வந்து 3100க்கு இது வந்து வாங்கலாம். ஸோ இந்த ஓப்போ என்கோ ஏர் 5 எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். இதோட சவுண்ட் குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓப்போ மேக்ஸ் நல்ல டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ் அக்ராஸ் த செக்மெண்ட் வந்து நல்ல இயர்ஃபோன்ஸ் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ அவங்களோட இந்த பொது இயர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து பாக்ஸு. ஏஎன்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல் டைம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோடி வருது. அல்ட்ரா லாங் பேட்டரி லைஃப், 3 மைக்கு, ஏஐ கிளியர் கால், IP56 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. 56 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ தண்ணிக்குள்ளே நம்ம போடாதீங்க. லைட்டாக ஸ்ப்ளாஷ் பண்ணால் ஒன்றும் ஆகாது. பட் பி கேர்ஃபுல். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த என்கோ ஏர் 5 இருக்குது. எங்கிட்ட இருக்குது இந்த லாவெண்டர் கலரில் வரக்கூடிய பட்ஸு. இது வந்து ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன்லையும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, வேறு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து தந்துருக்காங்க. நான் எப்பவுமே சொல்கிறது தான், எப்பவுமே உங்கள் காதுக்கு உகந்த சைஸ் இயர் டிப்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுங்கள். எந்த டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்னாலும் அப்போ தான் வந்து பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி அந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைனில் வருது. வந்து ஃப்ளாட்டான ஒரு டிசைன், பெபிள் மாதிரியான ஒரு டிசைன், கைக்கு அடக்கமாக இருக்குது. ஸோ இந்த டிசைன் நீங்கள் வந்து பாக்கெட்டில் போட்டால் கூட வந்து பல்ஜிங்காக தெரியாது. ஃப்ளாட்டான ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. அடிப்பகுதியில் வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து சார்ஜிங் பேர் பண்ணக்கூடிய பட்டனும் தந்திருக்காங்க. பட் கூகுள் பேர் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எளிதாக நீங்கள் வந்து ஃபோனில் பேர் பண்ணிடலாம். ஃப்ரண்டில் வந்து ஒரு சின்ன இண்டிகேட்டர் வந்து தந்திருக்காங்க. உள்ளே வந்து இந்த பட்ஸ் இருக்குது. லைட் வெயிட்டான ஒரு டிசைன். பட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 4.3 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கிளாஸியோட மேட் ஃபினிஷ் பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து மேட் ஃபினிஷில் வந்து இந்த கேஸ் வருது. பட்ஸில் வந்து கிளாஸி ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டெம்டு பட்ஸ் இது. ஃபிட் நல்லா இருக்குது. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விளையில. ஸோ நான் ஜாகிங் பண்ணும்போது ஆட்டோவில் குழுக்களில் கூட நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இது காதுலேருந்து கீழே விழலை. ஸோ இந்த மாதிரி டிசைனில் வருதா. இந்த பட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போ ஃபோன்கள்னால் டைரெக்டாக ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே நீங்கள் வந்து எல்லாமே அக்சஸ் பண்ணலாம் ஃபீச்சர்ஸை. பட் இல்லாட்டி ஹே மெலடின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 530 mAh பேட்டரி வந்து கேஸில் வந்து தந்திருக்காங்க. 63 mAh பேட்டரி வந்து இயர்பட்ஸில் கிடைக்குது. ஒரு 54 ஹவர்ஸ் டோட்டல் பேட்டரி அவுட்புட் கிடைக்கணும் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கண்டினியூஸாக ஒரு 13 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஏஎன்சி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பட் ஒரு டீசனான குட் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் வந்து எதிர்பார்க்கலாம். இன்இயர் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் காதுலேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா பாட்டு வந்து பாஸ் ஆயிரும். திரும்பி வைக்கும்போது இது கண்டினியூ ஆகும். ஹே மெலடி ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி மோடு தந்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன், டூவல் கனெக்ஷன் இருக்குது. சேம் டைமில் நீங்கள் வந்து 2 டிவைஸ் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர் வந்து தந்திருக்காங்க. ப்ரீசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அல்டிமேட் சவுண்டுன்னு வருது. அப்புறம் பியூர் வோக்கல்ஸ், தண்டரிங் பேஸ்ன்னு வந்து தந்திருக்காங்க. கஸ்டம் ஈக்குவலைசிங் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டிங்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேம் மோடு இருக்குது. ஸோ நீங்கள் கேம் விளையாடும் போது அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இயர்பட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் டேப் மூலமாக நீங்கள் வந்து ப்ளே பாஸ், டபுள் டேப் பண்ணி நீங்கள் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட் அதை டாகிள் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் நீங்கள் இந்த டச் அண்ட் ஹோல்டு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். வால்யூம் அப் அண்ட் டவுனும் இருக்குது. லாங் டச் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் போகிறது மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில். இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வோக்கல்ஸ் க்ளீனாக இருக்குது. மிட்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் நல்லா இருக்குது. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான பஞ்சி பேஸாக இல்லை. பேஸ் இருக்குது, பட் வந்து டீப் பஞ்சி பேஸ் வந்து கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து என்கோ ஏர் ப்ரோ வந்து வாங்கலாம். பட் பேஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு எக்ஸ்பான்சிவ் டீப் பஞ்சி பேஸ் இல்லாமல் ஒரு மிதமான ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் பேஸை வந்து நீங்கள் வந்து பேஸ் மோடு ஒன்று தனியாக தந்திருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. எஸ், பேஸ் இல்லாமல் இல்லை, பேஸ் இருக்குது. பட் நல்ல ஒரு டீப் பஞ்சி பேஸ்ன்னு சொல்ல முடியாது. 3 மைக் தந்திருக்காங்க. வித் ஏஐ கிளாரிட்டியோடு வருது. ஸோ வந்து கால் குவாலிட்டி வந்து டீசனாக நல்ல ஒரு கால் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது.
12 டைட்டானியம் கோட்டட் டிரைவரோடு இது வருது. ஸோ ஏசி இருக்குது, ஒரு மைல்டான ஒரு ஏசி வந்து கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய இயர்ஃபோன்ஸ்லாம் வந்து ரொம்ப டீப்பான ரொம்ப சவுண்டை டோட்டலாக கட் பண்ணக்கூடிய ஏஎன்சிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஏஎன்சி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் அதில் தான் வந்து ஏஎன்சி பக்காவாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா. பட் இதில் ஏஎன்சி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபேன் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஃபேனோட சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்கன்னா சுற்றிலும் உள்ள சவுண்டு கொஞ்சம் ஒரு லெவலுக்கு கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அந்த ஏஎன்சி வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. ஸோ இதான் வந்து ஓப்போ என்கோ ஏர் 5. ஓப்போ மேக்ஸ் குட் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ் எல்லா செக்மெண்ட்லேயும். ஸோ இதில் வந்து இந்த 3000 ருபீஸ்க்கு நல்ல ஒரு இயர்பட்ஸ் வந்து அவங்க வந்து தந்திருக்காங்க. மிட்ஸ் கிளாரிட்டி நல்லாயிருக்கு, ட்ரெவல் நல்லாயிருக்கு, வாய்ஸ் வோக்கல்ஸ் நல்லாயிருக்கு. பேஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பான்சிவ் பஞ்சி பேஸ் இல்லை, பட் பேஸும் இருக்குது. ஸோ இதான் வந்து என்கோ ஏர் 5. இதோட பைலிங் எங்கெங்கே இருக்கும் இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் போன பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்க வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசி டெக் தமிழை பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.